ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று நைட்டு யூஎஸ் ஈரானை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய எஸ்கலேஷன், இது பார்த்திங்கன்னா நிறைய விதமாக எஸ்கலேஷன் இன்னும் தூண்டி விடும் அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணினாலும் இப்போது இஸ்ரேல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அவன் 2% பாசிட்டிவ் ஆகிட்டான். பட் இங்கே பார்த்திங்கன்னா சவுதி மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு, நம்ம லைவாக பார்த்துட்ருக்கோம். அதுவுமே க்ரீனில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. நேற்று அடித்த அடிக்கு கண்டிப்பாக ஆயில் ப்ரைஸ் ஸ்பைக் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சின்ஸ் இருந்தும் இதை எப்படி மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற கொஷின் உங்கள் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கோம். பட் இங்கே நான் லைவாக காட்டிகிட்டு இருக்கேன். 2% இஸ்ரேல் மார்க்கெட் அப்பாக இருக்குது. அண்ட் சவுதி மார்க்கெட் 0.5% ஏறி இருக்கான். இவன் ஏன் ஏறி இருக்கான் அப்படின்றது கிளியராக தெரியல. ஏன் அப்படின்னா, ஆயில் ப்ரைஸ் இறங்குது அப்படின்னா இவன் ஃபஸ்ட்டு வேறு மாதிரி ரியாக்ட் ஆகணும். பட் இதுவுமே ஒரு மாதிரி பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிருக்கு. இது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி இருக்குமா, இல்லை இதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த ஒரு மார்க்கெட் ஏறுறதுக்கு இதுக்கப்புறம் ஒரு பீஸை தேடி இந்த எஸ்கலேஷன் மூவ் ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணுங்க. பட் எனிவே ஓகே, இந்த ஒரு எஸ்கலேஷன் ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்பட்ட விஷயத்துக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த மாதிரி க்ரீனாக ஓப்பன் ஆயிருக்கு. பட் கிரிப்டோவில் பெருசாக இது வரையும் சேஞ்ச் இல்லை. எஸ்டன்பா நம்ம வேலைக்கிழமை ஈவினிங் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். நான் வால்டலிட்டி எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் போட்டிருப்பேன். வால்டலிட்டி அப்படின்னா இது எய்தர் சைடு இருக்கலாம். பட் இந்த அளவு ஒரு பெரிய ஒரு வால்டலிட்டி நான் எதிர்பார்க்கல. ஒரு 200 பாயிண்ட்டு இல்லை 150 பாயிண்ட் மேலே கீழே ஏறலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய விஷயம் இருந்தது. பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-320 பாயிண்ட் வரைக்குமே நல்ல ஒரு பிரேக் அவுட்னு சொல்லலாம். நியராக பார்த்திங்கன்னா அது 24,950 உடச்சதுமே மார்க்கெட்டு அதுக்கு கீழே ஒரு தடவை கூட போகலை. ஸோ சின்ஸ் இந்த ஒரு ஃப்ரைடே மூவ் ஆன விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாலிடாக டெக்னிக்கலாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா விக்ஸும் ஃபால் ஆகிருக்கு. ஹியூஜ் புட்டோடைய அடிஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே ஒரு 7 மணிக்கு மேலே அப்டேட் ஆன விஷயம் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. ஸோ நியராக ஆல்மோஸ்ட் அகெயின் அந்த 24,800 கூட அடுத்த 4 நாள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நேற்று நைட்டு யூஎஸ் அட்டாக்டு ஈரான் சொல்லும்போது நிறைய பதற்றம் அது கூடவே இருந்தது. பட் இப்போ குளோபல் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இஸ்ரேல் மார்க்கெட்டை சவுதி மார்க்கெட்டும் அதுக்கான சைன் பெருசாக இது வரையும் காட்டலை. அண்ட் அதே போல் யூஎஸ் ஃபியூச்சர்ஸுமே ஃப்ரைடே முடியும்போது ஒரு பெருசாக ஒரு கெயின் வச்சு முடியலை. அதை நான் ஒரு விஷயமாக சொல்கிறேன். அண்ட் நம்ம மார்க்கெட் முடியும் போது 102 ஸ்டாக் லாங்காகவும் 13 ஸ்டாக் ஷார்ட்டாகவும் இருந்திருக்கு. 100 ஸ்டாக் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஷார்ட் கவராகவும் இருந்திருக்கு. இந்த ஃபியூச்சரில் 300 பாயிண்ட் மார்க்கெட் ஏரியும் ஏன் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்திருக்கு அப்படின்னா, நிறைய ஸ்டாக் ஷார்ட்லேருந்து ஷார்ட் கவரிங்காக மாறி இருக்குது அப்படின்றதுனால தான் அடிஷனாக பெருசாக க்ரீன் இல்லை. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா ஒரு சின்னதாக மார்க்கெட் கூட ஸ்லைட்டாக இறங்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா புதுசாக லாங் பெருசாக எழுதப்படலை. அதுக்கு பதிலாக ஷார்ட் கவரிங் தான் பெருசாக இருந்திருக்கு அப்படின்றது மட்டும்தான் நேற்று ஃப்ரைடே நடந்த ரேலியில் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது. அண்ட் சென்செக்ஸோடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பார்க்கும்போது ஏதாவது பெருசாக சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. ஸோ பிஃபோர் டே ஒரு 970க்கு ஓப்பன் ஆன ப்ரீமியம் நல்ல ஒரு டிகே தான் த்ரூ அவுட் டே. பெருசாக மார்க்கெட் என்ன தான் ஏறினாலும் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் கொஞ்சம் பயந்தது மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் ஒரு லீனியரான டிகே மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சுது அப்படின்றது தான் நம்ம சொல்லி ஆகணுங்க. ஸோ மார்க்கெட்டில் இந்த ஒரு ஸ்பைக் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ரொம்ப வேகமாக எடுக்கலை அப்படின்றது தான். கடைசியில் தான் ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி நான் பார்த்தேன். அது வரைக்கும் மார்க்கெட் இன்ச் பை இன்ச்சாக தான் இருந்தது. அதுக்கான காரணம் நம்ம வேலைக்கிழமை சொல்லியிருந்தோம். ப்ரீமியம் மார்க்கெட்டில் பே பண்ணப்பட்டிருந்தால் இந்த மாதிரி ரேலி ரொம்ப 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 ஈஸி அப்படின்றது தான். அண்டு சென்செக்ஸில் ஆப்ஷன் செயினில் பார்த்தோம் அப்படின்னா 82,400 அர்த்தமணியாக வச்சுருக்கு. நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 710லேருந்து 720 பாயிண்ட் தான் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம். அப்போது அதுக்கேற்ற ஒரு மூவ் தான் இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னுமே ஸ்கியூ என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃப்ளாட் டு அப்சைடு தான் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற மாதிரி ஃப்ரைடேவோடைய டேட்டா சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆன எக்ஸ்டர்னல் நியூஸஸ் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். குறிப்பாக ஒரே ஒரு விஷயம், இந்த சேஞ்ச் இன் ஒய் புட் சைடில் பாருங்கள் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இதுதான் காரணம் மார்க்கெட்டை அந்த லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட வேகமாக மார்க்கெட் ஏறினதுக்கான காரணம். புட்டில் நிறைய செல்லர்ஸ் மார்க்கெட்டில் வந்துட்டாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் மார்க்கெட் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஹோல்டாக தான் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லாக புல் சைடில் மார்க்கெட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம மார்க்கெட்
யூஎஸ் மார்க்கெட் அதாவது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு 107 பாயிண்ட் நெகட்டிவாக இது வரைக்கும் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு இது எந்த அளவு அட்ஜஸ்ட் ஆகி ஓப்பன் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி நான் இதுதான் சொன்னேன். 320 பாயிண்ட் நிஃப்டி நவுந்துருக்குன்னா 3000 கோடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டிருக்கணும். இஃப் எம் கரெக்ட் அப்படின்னா வர வாரம் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது ஷார்ட் கவர் சொன்ன மாதிரி அதிகமாக ஷார்ட் கவர் நடந்திருக்கும் அப்படின்றதுனால புதுசாக கேஷ் வந்திருக்காது. 2 இப்படி இல்லைன்னா மார்க்கெட் அகைன் அந்த 24,800 கூட ஈஸியாக வந்து போகலாம். ஓகேங்களா, இந்த 2 காரணம் அட்ஜஸ்ட் ஆகலாம். மார்க்கெட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24,800 ஈஸியாக போய் டெஸ்ட் பண்ணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். எஸ் நண்பா, செக்லிஸ்ட்டில் முதல் விஷயம், இப்போ சவுதி மார்க்கெட் 1% ஏறிடுச்சு. ஸோ எந்த கண்ட்ரி அதிகமாக பயத்துக்குள்ளாகும் அப்படின்னு நினச்சதெல்லாம் இப்போ 1% ஏறி இருக்குது. இந்த நியூஸை பெருசாக பார்க்கலையோ என்னமோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் கிரிப்டோ பெருசாலாம் ஏறலை. இது வரையும் ஒரு 1/2 மணி நேரமாக அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகியும் பெருசாக வந்து அதில் சேஞ்சஸ் இல்லை. பார்க்கலாம், ஒரு வேளை 6 மணிக்கு மேலே கிரிப்டோவில் ஒரு சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் யூஎஸ் ஹவர்ஸ் வரும்போது பார்க்கலாங்க. அண்ட் இந்த செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரைடே நம்மளுடைய இந்தியா விக்ஸ் ஒரு 4% இறங்கியிருக்கு. நல்ல விஷயமா பார்க்கலாம். நிஃப்டியோட ஸ்டாடல் 315 பாயிண்ட்டுக்கும் சென்செக்ஸ் வந்து ஒரு 720 பாயிண்ட்டும் இருக்குது. அதுக்கேற்ற மூவ் வந்து தாராளமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்கியூ இன்னும் ஃப்ளாட் டு பாசிட்டிவ் சைட் தாங்க இருக்குது. அப் சைட் மாதிரி தான் இது வரையும் தெரியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துங்க. அதை மார்க்கெட் உடையும் போது வேகமாக ஒரு சைடு போகலாம். பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் விஷயத்தில் நிஃப்டி ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. இதை விட்டுடலாம் ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டு. பிகாஸ் இன்னும் 4 நாள் தான் எக்ஸ்பைரி இருக்கனால இது கண்டிப்பாக 0 ஆகிடும். அதனால் இது வேண்டாம். பட் சின்ஸ் மார்க்கெட் ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குன்னா இதை லாங்காக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். பேங்க் நிஃப்டியும் அதே தான். மார்க்கெட் ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது, லாங்காக எடுத்துக்க முடியும். அண்ட் மிட் கேப் நிஃப்டி ஆஃப் டே வரைக்கும் பெருசாக வந்த ரேலி இல்லை. பட் ஆஃப் டேக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக 1.5% மேலே ஏறி இருந்தது அதோட கான்ட்ரிபியூஷன். பட் 1.25% மார்க்கெட் எண்ட் ஆஃப் யூஓடியில் வச்சிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி இருக்குது, விச் இஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அண்ட் பிசிஆர் பார்க்கும்போது எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. நிஃப்டி ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பேங்க் நிஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அண்ட் மிட் கேப் நிஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, விச் இஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மார்க்கெட்டில் புட் செல்லர்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்றது இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். அண்ட் குளோபல் இது தான் பார்க்கணும். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ரைடே நைட் முடியுமோ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. பட் நேற்று நைட்டு அந்த வெடித்த அந்த மிடில் ஈஸ்ட் விஷயந்தான் யூஎஸ் இன்டு த அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து பதற்றமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வாரம் எஃப்எம்ஓசி மினிட்ஸ் இருக்குது, ஃபெட் மினிட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சொல்லப்படலாம் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் நமக்கு ஃபாரின் ரிசர்வ் டேட்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. $2 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 698 சொல்லும்போது, விச் இஸ் வெரி குட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டுக்கு சொல்லணும். அண்டு ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாங்க. இதுக்கான காரணம் அதே தான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது, யூஎஸ் அட்டாக்டு ஈரான். ஓகேங்களா. அண்ட் கிரிப்டோ ஃபால் ஆகிருக்கு. ஆல்ட்டு காயின்லாம் ரொம்பவே நிறையவே இறங்கியிருக்கு. வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்டும் விழலாம் அப்படின்ற கோணம் தான் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும். லெட்ஸ் சி. ஸோ டோட்டலாக கன்க்ளூஷனாக பார்க்கும்போது இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவர் இருந்தாலுமே இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் பெரிய வேல்யூ இல்லை. அதை ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் வந்து விழலாம் அப்படின்றது தான். ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை. ஸோ செக் பண்ணுங்கள். இந்த எஸ்கலேஷன் நியூஸ் தான் ஃபர்தராக மார்க்கெட் அங்கிட்ட இங்கிட்ட ஒரு மாதிரி ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இது எல்லாம் என்னுடைய ஓனுடைய விஷயம். ஓகேங்களா. ஸோ இதில் கண்டிப்பாக மாறுதல்கள் இருக்கலாம். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்.